ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இட்லி தோசை ரெடி பண்ணியிருக்கிறேன். புதினா சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு வீடியோ தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அளவு பிரகாரம் அரைச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா நைஸாக இட்லி கிடைக்கும். தோசையும் இது மாதிரி நல்லா சாப்பிட்டா முருவலாக சூப்பரான தோசை நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசையும் ரொம்ப சூப்பராக நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு பிரகாரம் அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசையும் பாருங்கள் நல்லா முருன்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு, பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், அரை ஸ்பூன் ஜீரகம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். புதினா, இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து, புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து வதக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புதினா சட்னிக்கு. தக்காளி 2 தக்காளி, நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு அரை நெல்லிக்காய் சேர்த்து புளி. தக்காளி நல்லா வதங்கிருக்கேன். பாருங்கள், இந்த சட்னிக்கு தகுந்த உப்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பேஸ்ட் அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆறிடுத்து. நம்ம ஜாரில் எல்லாமே சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். நம்ம தாளிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், சீரகம், 3 பூண்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை, இதுலேயே பெருங்காயப்பொடி கொஞ்சம், புதினா ஊறுகாய்க்கு பெருங்காயப்பொடி சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை வச்சுக்கிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு சட்னி ரெடி. இங்கே பாருங்கள், தோசை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுவோம். தோசை நல்லா செவந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். இது பாருங்கள், நல்லா செவந்துடுது. உங்களுக்கு ஒன்றும் நைஸாக வேணும்னா கொஞ்சம் 3 செவரத்துக்கு முன்னாடியே எடுத்துருங்க. இது நல்லா முருவலாக எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலரில் செவந்து வருது பாருங்கள். தோசை சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா செவந்து மொறுன்னு இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தோசை, இட்லி ரெண்டுமே ரெடி பண்ணியிருக்கிறேன். புதினா சட்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதினா சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வடை அது மாதிரியெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.